ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. எப்போவுமே வெண்டைக்காயை வச்சு ஒரே மாதிரியே புளிக்குழம்பு பண்ணி போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கும் ஏற்ற மாதிரி வெண்டைக்காயில் தயிர் குழம்பு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனி தொடர்ந்து அடிக்கடி செய்வீங்க. வெண்டைக்காய் தயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் தயிர் குழம்பு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவெல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். 5 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பெல்லாம் போய் வெண்டைக்காய் நல்லா ட்ரை ஆயிரும். அந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுந்தும் நல்லா வெடித்ததும் 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காவை திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காவை ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி அடிக்கடி வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து வெண்டைக்காய் 3/4 பங்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 மில்லி தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தயிர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. திரும்பவும் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.